ஸ்ரீ குரவே நமஹா. குரு கடாட்ச சித்திரஸ்து. நம்ம இந்த பதிவில் 1/1/2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அமைப்பில் அவங்களுக்கு அந்த யோகம், சகல விதத்திலையும் போகம், நிலையான வருமானங்கள், மேன்மையான வாழ்வு, சந்தோஷமான வாழ்க்கை, மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கை அமையுமா? மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அமையுமா அப்படின்னு நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருப்போம். இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுடைய அந்த குணாதிசயம் அது ஒரு விதமான ஒரு அமைப்பை குறிக்கும். எப்படி? ரிஷபம் காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது இடமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுடைய குணாதிசயம் மிகுந்த மன நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களாகவும், கலைநயமிக்க ஒரு இல்லத்தை கட்டி அதில் வாழ விரும்பும் நபர்களாகவும், கருணை, பரோபகாரம், பல விதத்திலும் அனைவருக்கும் நன்மை நடக்கணும், தன்னாலான உதவி செய்யணும், சமுதாயத்திற்கு தொண்டாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடைய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஸ்ரீ குரவே நமஹா. குரு கடாட்ச சித்திரஸ்து. இந்த உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், ரிஷப ராசியிலே சந்திரன் இருக்கிறார். இது ஒரு விதமான சஷ்டாஷ்டக யோகத்தை குறிக்கக்கூடியது. அதாவது சந்திரனுக்கு 8இல் சூரியன் மறைவதும், சூரியனுக்கு 6இல் சந்திரன் மறைவதும் இது ஒரு சஷ்டாஷ்டக யோகமாக கருதப்படுகிறது. இந்த அமைப்பில் இந்த ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், சிக்கல்கள், பண நெருக்கடி, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல், இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு காரணத்துக்காக பண வகையில் லாக் ஆகிறது. இந்த அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வாய்ப்பு. என்ன? இப்போ சூரியனும் சந்திரன் சஷ்டாஷ்டகத்தில் மறைஞ்சிட்டாங்களே, நன்மை நடக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. சந்திரன் ஆட்சி பெற்று உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள், உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய நபர்கள், வியாபாரம், செய்தொழில், இந்த தொடர்புடைய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பண வரவு அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது நாள் வரை சிக்கலில் ஏங்கி வந்த வியாபார தொழில் ஸ்தானங்கள், உயர் அதிகாரியிடம் நன்மதிப்பு பெறாத இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெற்று பதவி உயர்வு, தன வரவு, சம்பள உயர்வு போன்ற விசேஷமான ஒரு அனுகூலம் இந்த வருடம் கிடைக்க இருக்கிறது. செய்தொழிலிலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இது நாள் இருந்து வந்த வியாபார தடை, தொழில் தடை, முடக்கங்கள், இது எல்லாம் சரி செய்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் சென்று தொழில் செய்து மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறது. மேலும் சட்ட வல்லுநர்கள், அரசியல் தொடர்புடைய அன்பர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு சற்றே ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரியன் அந்த 8இல் மறைஞ்சு குருவோட பார்வையில் இருந்தாலும் பிரபல்ய ராஜயோக கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 8இல் மறையும் போது பிரபல்ய ராஜயோகத்தை தடை செய்யும். அதாவது பொது சேவை, பொது ஜன தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், சினிமா பிரமுகர்கள், அதாவது எல்லாரும், அதாவது இந்த பொது மக்களிடம், அதாவது பொதுவாக பரிச்சயமானவர்கள்,
அதாவது புகழ்பெற்ற மனிதர்களுக்கு இது இந்த ஆண்டு ஒரு சில சுணக்கத்தை ஆண்டு தொடக்கத்தில் கொடுத்து பிற்பகுதியில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு நிலையில இந்த ஆண்டு இருக்க போகிறது. கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள், உயர்கல்வி பெறுபவர்கள், வெளிநாடு சென்று கல்வி பயின்று கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு சிறந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, படித்து முடித்தவுடன் சிலருக்கு படிக்கும்போதே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சிலர் படித்து முடித்தவுடன் இன்டர்வியூவில் கலந்து, நேர்காணலில் கலந்து, நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நிறைந்த கை நிறைய சம்பளத்தோட வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகுந்த உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஆண்டு இருக்க போகிறது. மேலும் இந்த ஆண்டு ஒரு தனித்துவம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். ஏன்னா சிவராஜ யோகத்தோட கூடிய இந்த ஆண்டு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மிகுந்த மேன்மையும் நன்மையும் தர காத்திருக்கிறது. சிலருக்கு இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில், அதாவது அவரவர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி, அவருடைய லக்னம், அந்த லக்னத்துக்கு 7, 11, 9, 5 இந்த இடங்களினுடைய சுப அசுப பலங்களை வைத்து சில விஷயங்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த ஆண்டு முழுவதும் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு ஆரம்பம், அதாவது இந்த ஆண்டு ஒரு 3 மாத காலம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாத காலங்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்தி அந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் மேன்மையான ஒரு வாழ்க்கையும் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பொதுவாக இந்த ஆண்டு நல்ல சிறப்பான ஆண்டாக இருக்கும். மேலும் பல விதத்தில் நன்மையையும் மேன்மையும் பெறக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, அந்த பரிகாரத்தினுடைய வாயிலாக உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை தர காத்திருக்கிறது. அதாவது கும்பகோணம், இந்த கும்பகோணத்தின் அருகில் உள்ள சார பரமேஸ்வரர், அந்த சார பரமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஏதாவது ஒரு கிழமையில ராகு காலத்துல அங்க இருக்கக்கூடிய கால பைரவருக்கு விசேஷ பூஜை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் கலைந்து இன்பங்கள் மேலோங்கி மன நிம்மதி பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்வை அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குரவே நமஹா. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் சித்திக்கு பெறட்டும். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குரவே நமஹா.